ஜூன் 25. வெர்செலி நகர், புனித வில்லியம். இத்தாலி நாட்டில் வெர்செலி பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1085 பிறந்தார் வில்லியம். சிறுவயதில் பெற்றோரை இழந்து உறவினர்களால் வளர்க்கப்பட்ட வில்லியம் தன் 14வது வயதில் ஸ்பெயின் நாட்டின் கம்போஸ்தெல்லாவிலுள்ள புனித யாக்கோபு திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார். இறைபக்தியில் நிறைந்திருந்த வில்லியம் தன் வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்பி மோன்ட்ரே விர்ஜினே பகுதியில் குடிசை அமைத்து தனிமையில் இறைவனிடம் ஜெபித்தார். மறையுறையில் சிறந்து விளங்கிய இவர் மக்களின் தேவைகளை இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தந்தார். வில்லியத்தின் மறையுரைகளை செவிமடுத்த சிலர் இவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பின்தொடர கிபி 1119 வில்லியம் டைஸ் என்ற துறவு மடத்தினை தொடங்கி இறை அழைத்தலை ஊக்குவித்தார். நேபிள்ஸ் அரசர் 1 ரோஜரின் உதவியினால் பல துறவு மடங்களை அமைத்த வில்லியம் அரசரின் ஆலோசகராகவும் பணி செய்தார். புனித மரியன்னையிடம் பக்தியோடு இருந்து அன்னையிடம் தான் நிறுவிய துறவற சபைகளுக்காகவும் துறவிகளுக்காகவும் மன்றாடி ஆண்டவரின் பணிகளைச் செய்த வில்லியம் கிபி 1142 ஜூன் 25 விண்ணகமடைந்தார். சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கி கடுமையான தவ முயற்சிகளைச் செய்து மக்களுக்கு புதுமைகளைச் செய்த வில்லியத்தினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. வெர்செலி நகர் புனித வில்லியம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பெற்றோரை இழந்து வாழுகின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம்.